ஆக்சுவலா வந்து அவர் வந்து நெறைய விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காவே அவங்களுக்கு வந்து பப்ளிக்ல வந்து பேசியிருக்காரு. எல்லாருமே இந்த ஒரு மாரி உள்ள ஒண்ணு, புறம் ஒண்ணு பேசுறவங்க இல்ல அண்ணாமலைஜி. இப்படித்தான் அப்படிங்கிற மாரி நிலைப்பாடு சொல்லியிருந்தாரு. முந்தைய பார்லிமென்ட் எலெக்ஷன்ல வந்து தனித்து நிக்கணும்னாரு, நின்னாங்க. பிஜேபி இதுவரைக்கும் வாங்காத ஓட்டு சதவீதத்த வாங்க வச்சாரு. அதே மாரி இந்த தடவ சட்டமன்ற தேர்தல்லயும் அவர் வந்து அவருக்கு வேண்டுகோளா இதத்தான் அவரு விடுத்தாரு. ஆனா அது வந்து மேலிடமும் கூட்டணி வேண்டான்னு தான் அவரோட நிலைப்பாடா இருந்தது. அத அவங்க மேலிடம் கேட்கலைங்கிறப்போ ஏன்னா கட்சியில இருக்கிறப்போ மேல என்ன சொல்றாங்களோ அத தான் வேலை பார்க்கணும். அதுதான் எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம். அத தாண்டி அவர் சொன்ன விஷயங்கள் வந்து இன்னைக்கு அது செயல்படல. அதே மாதிரி அவரு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து வெளியில வந்ததுக்கப்புறம் எந்த பொறுப்பும் இல்லாம இருந்தாரு. கட்சி தொண்டனா இப்ப வரைக்கும் வேலை பார்த்துருக்காரு. இன்னைக்கு விலகுறப்ப கூட ரொம்ப நாசூக்காவும், ரொம்ப ஒரு ஒரு தரமான ஒரு விரிவாக்கத்தோடும், விளக்கத்தோடும் குடுத்திருக்காரு. இந்த மாரி ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சிய விட்டு வெளியில வந்த பிறகு சொல்லுவாரான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. புறம் பேசுவாங்க. அந்த கட்சியில இருக்கிற குறைகள இதுவரைக்கும் நடந்த நிறைகள பேசுனத தவிர்த்து, குறைகள மட்டுமே பேசுவாங்க. ஆனா அப்படி இல்லாம, என்னைக்குமே எங்களுக்கு தலைவன் மோடி தான். நம்ம வந்து சில காரணங்களால வெளியில வரோம் அப்படிங்கிறது தான் அவரோட தீர்மானமான ஒரு வார்த்தையா இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு. அவர் சொல்ல கருத்தும் அதுதான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லைவ்ல பேசியிருக்காரு. ரொம்ப கிளாரிட்டியோட குடுத்திருக்காரு. முதல்ல வந்து நான் ஒரு ஆர்கனைசேஷன் மாரி, இப்ப ஒரு அமைப்பு மாரி நம்ம ஒருங்கிணைவோம். அதுக்கப்புறம் கட்சி ரீதியாக அது என்ன மேம்படுத்தணுமோ அத நம்ம பண்ணுவோம். பில்ட் பண்றேன். அதுக்கப்புறமா பில்டிங் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம். எடுத்தெடுப்புல டைரக்ட்டா எதுவும் பண்ண முடியாது. பேஸ் கரெக்ட்டா போடலாம் அப்படிங்கிற மாரி பேசி முடிச்சிருக்காரு. இது எல்லாமே நான் வரவேற்கிறேன். ஏன் அப்டின்னா, அரசியல்ல வந்து ஒரு தரமான ஒரு ஆள் இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். இதுவரைக்கும் இருந்த அரசியல் வேறு. இன்னைக்கு தமிழ்நாட்ல இருக்கிற அரசியல், அரசியல் சார்ந்த நபர்கள் இன்னைக்கு ஆள்ற அரசியலும் வேறு. அப்போ எனக்கு வந்து என்னுடைய தமிழ்நாட நான் தரமா ஒருத்தர் கையில கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாம் தெரிஞ்சவங்க கையில கொடுக்கணும். நாட்ட எப்படி வழிநடத்தணும்னு அட்லீஸ்ட் ஓரளவுக்கு தெரியிற அளவுக்கு நாலேட்ஜபிள் பெர்சன் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறோம். அது அண்ணாமலையா இருந்தா சந்தோஷம் தான்.